வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்குழியில் 4 சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் 11 சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. மத்திய வங்கியின் முறைகள் விநியோக சம்பவத்தின் விசாரணை அறிக்கை தொடர்பில் முடிவொன்றை எட்டியுள்ளதாக கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துன்னிதே தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்குழி சமிட்புர பகுதியில் 4 சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் 11 சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் சந்தன கலன்சூரிய முன்னிலையில் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு நீதவான் அனுமதி அளித்துள்ளார். சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் விசாரணை செய்வதற்கான அனுமதியை கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். இன்றைய கிழக்கு மாகாண சபை அமர்வு தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது பிராந்திய செய்தியாளர் முகமது ஆஷிக். இன்று காலை அமர்வினை அடுத்து 3 தனிநபர் பிரேரணைகளும் முன்வைக்கப்பட்டன. அவை யாழ் பல்கலைக்கழக மாணவன் கொலை சம்பந்தமான கண்டன பிரேரணை, ஆங்கில உயர் தேசிய டிப்ளோமா பட்டதாரிகளுக்கு நேர்முக பரீட்சை மாத்திரம் நடாத்தி ஆங்கில ஆசிரியர் பதவி வழங்கல், கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு நடாத்தப்பட்ட போட்டிப் பரீட்சையில் பகுதி 2 பொது அறிவு பரீட்சை பொது சேவை ஆணைக்குழு விண்ணப்பம் கோரியதற்கு அமைய நடத்தப்படவில்லை. எனவே இப்பரீட்சையை ரத்து செய்து மீண்டும் பரீட்சை நடாத்த வேண்டும் என 3 தனிநபர் பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாண பேரவை செயலகத்தில் இதேவேளை ஆங்கில உயர் தேசிய டிப்ளோமா கற்கை நெறியை நிறைவு செய்த மாணவர்களினால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து முதலமைச்சர்களுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சந்தித்து இதற்கான தீர்வினையும் பெற்றுக் கொண்டதாக அறிய கிடைத்தது. தொடர்ந்தும் சபை நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக கிழக்கு மாகாண சபை பேரவை செயலகத்திலிருந்து ஆஷிக் அப்துல் வதூத். மனிதனின் அடிப்படை தேவைகள் நிவர்த்திக்கப்படுவது காலத்தின் தேவையாக உள்ளது. மக்களின் இன்னல்களை தேடி அறிந்து அதற்கான தீர்வினை வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 100வது நாள் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பிலான தகவல்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறையிலிருந்து இணைந்து கொள்கிறார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். கௌதமி கூறியது போன்று இன்றைய தினம் நாட்டினுடைய அனைத்து பகுதி மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அதற்கான காரணம் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினுடைய 100வது நாள் இன்று என்பதை நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்துகிறோம். அந்த வகையில் கடந்த 100 நாட்களுக்கு முன்பர் நாங்கள் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்தோம். மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து எங்களால் முடிந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் முன்வந்தோம். அதன் 100 நாள் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. 100 நாள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 100 நாட்களில் பல விடயங்களை, பல செயற்திட்டங்களை நாங்கள் மக்களுடைய பாவனைக்காக கையளித்திருக்கிறோம். பல செயற்திட்டங்கள் தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனை வெகு விரைவில் நாங்கள் மக்களுடைய பாவனைக்கு வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டு இந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த 9 மாகாணங்கள் அதே போன்று 25 மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த 100 நாள் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிகளில் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்குள்ள மக்கள் இந்த 100 நாள் பூர்த்தியை முன்னிட்டு பல்வேறு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். எமது செய்தியாளர்கள் அந்த இடத்துக்கே சென்றிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான தகவல்களை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகிறோம்.
அந்த வகையிலே மட்டக்களப்பில் அமைந்திருக்கின்றதான ஊத்துச்சேனை பாடசாலை மாணவர்களுக்கான சுத்தமான குடிநீர் திட்டம் இந்த 100 நாள் திட்டத்தினூடாக மாணவர்களுக்கு கையளிக்கப்பட்டது. அதனை கொண்டாடும் வகையிலே பட்டாசு கொளுத்தி அதே போன்று பொங்கல் பொங்கி அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை இவ்வாறு பரிமாறிக்கொண்ட காட்சி இது. அதிபர் அதே போன்று மாணவர்கள் இணைந்து நமது குழுவினரை அன்போடு வரவேற்று மிகவும் கோலாகலமாக மிகவும் சந்தோஷமாக தங்களுடைய சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டிருந்த காட்சிகளே அது. சுத்தமான குடிநீரின்றி பல்வேறு அசௌகரியங்களை அந்த மாணவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக ஊத்துச்சேனையில் இருந்து இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர் கிருஷாந்த் ராஜ். ஒரு மகிழ்ச்சியான தருணம். மட்டக்களப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களின் முகங்களிலும் புன்முறுவலை காண முடிகின்றது. மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டத்தினூடாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கும் நாம் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுத்தோம். அந்த மகிழ்ச்சியுடன் இந்த மக்கள் சக்தி செயற்திட்டத்தின் 100வது நாள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை இந்த பாடசாலை சமூகமும் இந்த கிராம மக்களும் கொண்டாடுகின்றனர். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு மக்கள் சக்தி குழுவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த பாடசாலை மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை சிரமமின்றி இனி முன்னெடுத்து செல்ல முடியும். செய்திகளுக்காக ஊத்துச்சேனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலிருந்து சுசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். நன்றி கிருஷாந்த் ராஜ் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. அடுத்து நாங்கள் கிளிநொச்சி பகுதிக்கு உங்களை அழைத்து செல்ல போனோம். கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களும் குடிநீரின்றி, உங்களுக்கு தெரியும் வடபகுதி குறிப்பாக 3 தசாப்த கால யுத்தத்தை எதிர்கொண்ட ஒரு பகுதி. எனவே அங்கு குடிநீரை காணாத ஒரு நிலையில், சுத்தமான குடிநீரை காணாத நிலையில் இந்த மாணவர்களுக்கு இந்த மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டத்தினூடாக சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு நம்மால் முடிந்தது. எனவே அதனையொட்டி அங்குள்ள பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இந்த கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். எமது குழுவினருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். எமது குழுவினர் அங்கு சென்று இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார்கள். உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எமது குழுவினர் ஓடு இணைந்து அந்த மக்கள் தங்களுடைய சந்தோஷத்தை இவ்வாறு பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். இது கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கான குடிநீர் திட்டம் மக்களுடைய, அதாவது மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ஜூரின் சிந்துஜன். நீரின்றி அமையாத உலகம். ஆம், தற்போது நான் இருக்கின்ற இந்த பாடசாலை கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. பல தசாப்த காலமாக இங்குள்ள சிறார்கள், ஆசிரியர்கள், அதிபர், அதேபோன்று பெற்றோர் குடிநீரின்றி பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்தனர். அதேபோன்று தமது அன்றாட குடிநீர் தேவை தொடர்பில் இவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தனர். அந்த வகையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மூலம் இந்த பாடசாலைக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் கிளாத்தினர் நாம் வருகை தந்திருந்தோம். அதேபோன்று இங்குள்ள இந்த குடிநீர் பிரச்சனை தொடர்பில் கேட்டறிந்த வகையில் இந்த மக்களின் குடிநீர் பிரச்சனை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. அந்த வகையில் அந்த பிரச்சனையை பல்வேறு மட்டங்களுக்கும் அதேபோன்று அரசியல் தலைமையிடத்திலும் கொண்டு சென்ற போது அதற்கான தீர்வுகள் எந்த வகையில் வழங்கப்பட்டது என்பது மக்கள் அறிந்ததே. அந்த வகையில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் இந்த பிரச்சனையை உள்ளெடுத்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கான இந்த குடிநீர் தேவையை நாம் சற்று காலத்திற்கு முன்னர் நிவர்த்தி செய்து வைத்தோம். அந்த வகையில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் இன்றைய நாளில் வெற்றிகரமாக நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நிறைவடைகின்ற இந்த நிலையில் இந்த மக்களுக்கான குடிநீர் தேவை இன்றைய தினம் நிவர்த்தி செய்து கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களின், இந்த பாடசாலை மாணவர்களின் முகங்களில் இன்று மகிழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான கொண்டாட்டங்களே தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சி பரந்தன் அரசர் தமிழர் கலவன் பாடசாலையிலிருந்து ஜூடின் சிந்துஜன். நன்றி சிந்துஜன் அந்த தகவல்களை வழங்கியதற்காக. இன்னும் மட்டக்களப்பில் எமது குழுவினர் இருக்கின்றார்கள். பல்வேறு கொண்டாட்டங்களில் அவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே களுவாங்கேணி மீனவர்களுக்கான வெளிச்ச வீடு நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களோடு நம்மோடு இணைந்து கொள்கின்றார் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பணிப்பாளர் கந்தவேல் மயூரன். வணக்கம் மயூரன். வணக்கம் ஜெஸ்ஸி. மக்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கிறது மயூரன்? நிச்சயமாக நாங்கள் இன்று 100வது நாளை கடந்திருக்கின்றோம். இருந்தபோதிலும் மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவிலே மக்கள், அதாவது மிகுந்த சந்தோஷத்துடன் தங்களுடைய நீண்ட கால கோரிக்கைக்கு தீர்வை வழங்கிய சக்தி மக்கள் சக்திக்கு தமது ஒட்டுமொத்த ஆதரவை வழங்கி நமக்கான அந்த விருந்துபசார், அதாவது அவர்கள் இன்றைய தினம் தொழிலுக்கு செல்லாது அந்த கடற்கரையிலே நின்று தமிழர் பாரம்பரியப்படி
பொங்கல் பொங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். ஜெஸ்ரி மயூரன், குறிப்பாக இன்றைய தினம், அதாவது கடந்த 100 நாட்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இன்று 100வது நாள் பூர்த்தியாகி இருக்கிறது. இதன் அடுத்த கட்டம் என்ன மயூரன்? நிச்சயமாக இன்றைய 100 நாளை நாங்கள் பூர்த்தி செய்திருந்தாலும் இந்த திட்டத்தினுடைய நிறைவு நாள் இதுவல்ல. அதாவது இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் நல பணிகளிலே இந்த மக்கள் சக்தியூடாக ஈடுபட போகின்றோம். மக்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு மக்கள் எம்மீது கொண்ட நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த காலங்களில் மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மீது வைத்திருக்கின்றார்கள். நாங்களும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றோம். பெருமளவிற்கு மக்கள் இந்த திட்டத்திற்கு தமது ஒத்துழைப்பையும் அன்பளிப்பையும் வழங்கி இருந்தார்கள். அந்த மக்கள் வழங்கிய ஒவ்வொரு ரூபாவிற்கும் நாங்கள் மிகவும் வெளிப்படையாக இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த மக்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். எனவே அந்த நம்பிக்கையுடன் இந்த மக்கள் சக்தி பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே போன்றுதான் மயூரன், இப்போது நாங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து பல திட்டங்களை தற்போது மக்களுடைய பயன்பாட்டுக்காக கையெழுத்திருக்கிறோம். இதனை பாதுகாப்பதற்காக அடுத்த கட்ட திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது? அனைத்து இடங்களிலும் நாங்கள் செல்கின்ற அனைத்து இடங்களிலும் இந்த மக்கள் சக்தி மக்கள் அரண் என்ற ஒரு அமைப்பினை நிறுவி அதனூடாக இந்த திட்டங்களை நீண்ட காலம் பராமரித்து செல்வதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்கள் சக்தி மக்கள் அரண் உருவாக்கப்பட்டு அந்த மக்கள் சக்தி மக்கள் அரண் அவர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கங்களிலே ஒன்று இந்த நாங்கள் அமைத்துக் கொடுத்த திட்டங்களை பராமரிப்பது. உதாரணமாக ஏனைய இடங்களை ஏனைய திட்டங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். அதற்கு பின்னர் அந்த திட்டத்தை பராமரிப்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அதுடன் அந்த திட்டத்தினுடைய முழுமையான பயனை ஒரு 2-3 வருடங்களின் பின்னர் மக்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இருந்த போதிலும் எங்களுடைய திட்டங்களை பொறுத்தளவிலே ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் சக்தி மக்களிடம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்கள் அந்த அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதனுடைய நீண்ட கால தேவைகளாக இருக்கலாம், நீண்டகால பராமரிப்பாக இருக்கலாம். அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த திட்டங்களை நேர்த்தியான முறையிலே முழுமையான முறையிலே பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நன்றி மயூரன், எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கு, அதாவது பல்வேறு கொண்டாட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். நன்றி மயூரன், எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. அடுத்ததாக நாங்கள் ஹட்டன் மத்திய மாகாணத்தினுடைய நூரேலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹட்டன் பகுதிக்கு உங்களை அழைச்சிருக்கிறோம். ருவான்புர மக்களுக்கும் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டது. அது தொடர்பான காட்சிகள் இப்போது உங்களுக்காக. உள்ள மக்கள் இன்முகத்தோடு வரவேற்று எமது குழுவினரை அழைத்துச் சென்ற காட்சிகள் மால் காணக்கூடியதாக இருந்தது. பட்டாசு கொளுத்தி அதே போன்று பாத்சோறு சமைத்து மிகவும் சந்தோஷமாக தங்களுடைய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாட்டினுடைய பல பகுதிகளிலும் பல்வேறு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை இப்போது நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இது ஹட்டன் காமினிபுர பகுதியில் மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டதான குடிநீர் திட்டம், சுத்தமான குடிநீர் திட்டம். அவர்களுக்கு மக்களுடைய பாவனைக்காக கடந்த வாரம் கையளிக்கப்பட்டிருந்தது. அதன் கொண்டாட்ட நிகழ்வுகளில் எமது குழுவினர் கலந்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு தின்பண்டங்களை தயாரித்து பட்டாசு கொளுத்தி மிகவும் சந்தோஷமாக இன்றைய தினம் ஒரு கொண்டாட்டத்தை போன்ற ஒரு நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக 9 மாகாணங்கள் அதே போன்று 25 மாவட்டங்களை உள்ளடக்கி நாங்கள் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். இது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தம்பூல்ல தமனையாய வீதி, அதே போன்று காலி பகுதியில் பல்வேறு செயற்திட்டங்கள், பாலங்கள், வீதிகள், குடிநீர் திட்டங்கள், பாடசாலை சேதமடைந்த கட்டடங்களை புனரமைத்திருந்தோம். இவ்வாறு பல்வேறு திட்டங்கள் மக்களுடைய கைகளுக்கு, மக்களுடைய பயனுக்காக நாங்கள் கொடுத்திருந்தோம். அது தொடர்பான காட்சிகள், அதாவது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இது தொடர்பாக கொண்டாட்டங்கள் இடம்பெற்றது. அந்த காட்சிகளை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நாங்கள் இது தொடர்பான தகவல்களை இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டோடு. இன்னும் மேலதிக தகவல்களோடு கௌதமி பிரதான கலையகத்தில். 2016 ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
நவம்பர் மாதம் 3ஆம் வாரத்திற்குள் வாக்காளர் பதிவேட்டை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டார். வாக்காளர் பதிவேட்டில் பெயர்களை உள்வாங்குவதற்காக மேன்முறையீடுகளை சமர்ப்பித்துள்ள சுமார் 76,000 பேரது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த பணிகள் இவ்வாரத்திற்குள் நிறைவு பெறவுள்ளதுடன் 2016ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டின் முதல் நகலை அடுத்த வாரத்திற்குள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். 2016க்கான வாக்காளர் பதிவேடுகள் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. அதன் பின்னர் வாக்காளர் பதிவேட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பில் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் ஊடாக மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் முறைப்பாடுகள் மீண்டும் ஆய்வுக்குட்படுத்தப்பட உள்ளன. அதன்படி பெயர்களில் அல்லது வேறு விவரங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்களை உள்வாங்கி நவம்பர் 3ஆம் வாரத்திற்குள் 2016ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேடு உறுதிப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது மேலும் கூறினார். வடமாகாண சபை அமர்வு தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் நமது பிராந்திய செய்தியாளர் ரஜினிகாந்த். சபை ஆரம்பமாவதற்கு முன்பதாக சபை உறுப்பினர்கள் அனைவரும் சபைக்கு முன்பாக ஒன்று கூடி பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்டமைக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதன்பொழுது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் கொல்லப்பட்ட மாணவர்களுக்கு நட்டகடு தருவதாக கூறுகிறார்கள். அரச பயங்கரவாதம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது எதிர்ப்பை நாங்கள் இதன்போது வெளிப்படுத்துகிறோம். நட்டகடு வழங்குவதாக இருந்தால் தலா 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இதன்போது அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மரணித்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சபையிலே 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறைந்த பிரதி அவைத்தலைவர் அண்டனி ஜெகநாதனுக்கு பதிலாக புதிய பிரதி அவைத்தலைவரை தெரிவு செய்யுமாறு அவைத்தலைவர் CVK சிவஞானம் சபையிலே அறிவித்திருந்தார். இந்நேரத்திலே ஆளுங்கட்சிக்குள் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. பிரதி அவைத்தலைவர் தெரிவு இன்று இடம்பெற வேண்டும் என்று ஒரு சாராரும், இல்லை முதலமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய அடுத்த அமர்வின் போது அமர்வுக்கு அதை பிற்போடுமாறு ஒரு சாராரும் தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர் தானா குருகுல்ராஜா முதலமைச்சர் கடிதம் மூலமாக அடுத்த அமர்வில் வைக்குமாறு கேட்டுக் கொண்டிருப்பதை சபையிலே தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் கான சர்வேஸ்வரன், முதலமைச்சர் ஆளுங்கட்சியின் முதன்மையான மனிதர், அவரை புறக்கணிப்பதாக நான் கருதுகிறேன். எங்களுடைய போட்டி பொறாமை சபையை சீரழிக்கிறது எனவும் அவர் போது தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் ஆனா பரஞ்சோதி, பிரதி அவைத் தலைவர் இறந்த பிறகு இதுவரை முதலமைச்சர் இது விடயம் தொடர்பாக எதுவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதை சபையிலே சுட்டிக்காட்டினர். புதிய பிரதி அவைத் தலைவர் நியமிப்பு தொடர்பாக ஆளுங்கட்சிக்குள் காரசாரமான கருத்து மோதல்கள் சபையில் இடம்பெற்று வருகின்றன. நியூஸ் செய்திகளுக்காக பேரவைச் செயலகத்திலிருந்து கருராமத்தையன், ரஜினிகாந்தன். இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.